ஹலோ ஒரு 1 மினிட் நான் அந்த ஓட்டோகேட் கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறேன். ஓட்டோகேட் ஓப்பன் பண்ணிட்டு ஹலோ சொல்லுங்க. ஹலோ கேட்கலாமா? வாய்ஸ் வருதா? கேக்குதா? எனக்கு கேட்குது. உங்களுக்கு கேட்குதா? எனக்கு வந்து த்ரீடியில் வந்து காப்பியாக வருது எனக்கு. என்ன ரீசன்? நான் ஆட்டோகார்டில் தப்பு பண்ணியிருக்கேன்னு தெரியல எனக்கு. கொஞ்சம் ஓகே. நீங்கள் இப்போ மொபைல்ல இல்லை லேப்டாப்லையா? ஆட்டோகார்டில் இம்போர்ட் பண்ணலன்னா நம்ம இதுலேயே வந்து கேட்குது. 1 மினிட் நான் ஒரு வாட்டி விட காமிக்கிறேன் உங்களுக்கு ஓட்டோகேட் வந்து. சரி. வாய்ஸ் பிரேக் ஆகி வருது எனக்கு. ஹலோ எனக்கு ஆக்சுவலாக கிளியராக வருது. இன்டர்நெட் இஷ்யூஸ் ஏதாவது இருக்காங்க? ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணேன். ஹலோ ஹலோ ஜி கேக்குதா? கிளியரா இருக்கா? ஹலோ கேக்குதா? எனக்கு கேக்குது. உங்களுக்கு கிளியரா இருக்கா? ஓகே எனக்கு கிளியரா இருக்கு. ஓகே. ஸோ இப்போ இதுக்கு பாருங்க, ஆக்சுவலாக நமக்கு வந்து ஓட்டோகேட் ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த ஓட்டோகேட் சூஸ் பண்ணும்போது இதில் ஆக்சுவலாக நம்ம ஓட்டோகேட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸில் நமக்கு இதோட வேல்யூஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது இப்போ பார்த்துட்டா நமக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பாருங்க, லைன்ஸும் இருக்கு, போலிலைனும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நான் லைன் எடுத்துட்டேன். லைன்ல பார்த்துட்டா நமக்கு இங்க பாருங்க இசட் வேல்யூ சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இசட் வேல்யூ, இந்த இசட் வேல்யூ எப்பவுமே எதுல இருக்கணும்? 0ல இருக்கணும். ஓகேவா? ஃபுல் மொத்த ஆப்ஜெக்ட்டோட இசட், ஆமா இசட் வேல்யூ வந்து 0ல இருக்கணும். அதே மாதிரி இதுல பாருங்க போலிலைன்ஸ் இருக்கும். போலிலைன் 3 போலிலைன் இருக்கு. அந்த போலிலைனுக்கு நமக்கு என்ன இருக்கு? ஆக்சுவலா வந்து வேல்யூ இருக்கு, இசட் வேல்யூ. இதுல ஆக்சுவலா வந்து எலிவேஷன் தான் இதோட இசட் வேல்யூ. இந்த எலிவேஷன் பாருங்க எதுல இருக்கு? 0ல இருக்கு. ஸோ இந்த வேல்யூல ஏதாவது வேல்யூஸ் இருந்துட்டானா, ஏதாவது ஒரு 1 or 2 ஏதாவது ஒரு வேல்யூஸ் இருந்துட்டானா என்ன ஆகும்? அந்த ஹைட் டிஃபரன்ஸ் வரும். நீங்க இது ஸ்கெட்ச்ல பார்க்கும்போது ஹைட்டா இருக்கிற மாதிரி தெரியும் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே. ஸோ இந்த வேல்யூஸ் நீங்க என்ன பண்ணணும்? பொலிலைன் எடுத்துட்டானா அதுல நமக்கு இசட் எலிவேஷன் வேல்யூ 0 இருக்கணும். நார்மல் லைன்ஸே இருந்துட்டானா அதோட இசட் வேல்யூ 2 இசட் வேல்யூ இருக்கும். ஒரு இசட் வேல்யூ கிடையாது, 2 இசட் வேல்யூ. ஆமா, இதுல பார்த்துட்டோம்னா 2 இருக்கும். ஸ்டார்ட் இசட் வேல்யூ இருக்கு, அதே மாதிரி எண்ட் இசட் வேல்யூ இருக்கு. ரெண்டுமே 0ல இருக்கணும். இப்போ ஏதாவது ஒரு வேல்யூ இல்லைன்னா வேரியஸ் இதே மாதிரி இருந்துட்டாருன்னு நீங்க என்ன பண்ணுங்க? அதை செலக்ட் பண்ணிட்டு 0 டைப் பண்ணி கொடுங்க. 0 என்டர் பண்ணணும் ரெண்டுலேயுமே. ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்துட்டாங்க ஓகே. அதுக்கப்புறம் சேவ் பண்ணுங்க, கிளியரா வரும். ஓகே. அதுக்கப்புறம் நார்மலா சேவ் பண்ணிட்டு கிளியரா ஓகே. இல்லாம நீங்க சொன்ன மாதிரி நமக்கு என்ன பண்ணிக்கலாம்? நார்மல் நம்ம ஸ்கெட்ச்ப்லயே நமக்கு போடலாம். ஓகேவா? ஸ்கெட்ச்புக்குள்ளே நமக்கு பிளான் வரைக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் அது வந்து கொஞ்சம் ஹெவி ப்ராசஸ், இன்னும் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கும். ஏன்னா நமக்கு எப்படி இருந்தாலும் ரெஃபரன்ஸ் வேணும், ரைட்? ரெஃபரன்ஸ் இல்லாமல் நமக்கு பண்ண முடியாது. இப்போ ரெஃபரன்ஸ் இருந்துட்டு உங்களுக்கு பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நான் இப்போ இங்கே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ இந்த பிளான் இப்போ பண்ணி எடுக்கணும்னா எனக்கு வந்து ரொம்ப சிம்பிள். நான் என்ன பண்ணுவேன்? நார்மல் ரெக்டாங்கிள் எடுப்பேன். ரெக்டாங்கிள் எடுத்துட்டு என்ன பண்ணுவேன்? ரெக்டாங்கிளில் போடுவேன். இதுவுமே ரெக்டாங்கிளில் போட்டுட்டு என்ன பண்ணுவேன்? இந்த ஏரியா வந்து இரேசர் எடுத்து ரிமூவ் பண்ணி கொடுப்பேன். பாருங்க, இதே மாதிரி நமக்கு என்ன பண்ணிக்கலாம்? சிம்பிளா எடுக்கலாம். ஓகேவா? ரூம் பை ரூமா நமக்கு என்ன பண்ணிக்கலாம்? சிம்பிளா நமக்கு எடுத்துக்கலாம். ஆனா பிரச்சனை என்னன்னா நமக்கு 1 by 1 என்ன பண்ணணும்? கிரியேட் பண்ணணும். பாருங்க, அதே மாதிரி இங்க வந்து எல்லா இடத்துலயுமே வந்து நமக்கு என்ன பண்ணணும்? 1 by 1 நமக்கு கிரியேட் பண்ணி எடுக்கணும். ஆனா நமக்கு இப்போ ஓட்டோகேட்ல நம்ம பண்ணி வச்சது நமக்கு தெரியல. நார்மலா நமக்கு 2D பண்றதுக்கு எப்பவுமே ஓட்டோகேட் தான் பெட்ரு. ஓகே, 2D பண்றதுக்காக நமக்கு எப்பவுமே ஓட்டோகேட் தான் பெட்ரு. இதுல பாத்துட்டேன்னா பாருங்க, எனக்கு என்ன பண்ணிக்கலாம்? டிலீட் பண்ணிட்டேன்னா என்னோட பிளான் ஆயிடுச்சு. ரைட், பிளான் ஆயிடுச்சு. பாருங்க, சிம்பிளா எனக்கு என்ன ஆயிடுச்சு? அந்த பிளான் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதுல இப்போ பாத்துட்டேன்னா நான் எனக்கு என்ன பண்ணிக்கலாம்? சிம்பிளா புஷ் டூல் எடுத்து பாருங்க. ஆக்சுவலா கீழே இல்லைன்னா மேலே எனக்கு பாருங்க பிளான் கிரியேட் பண்ணிருக்கேன். 300 கொடுத்துட்டேன்னா வந்துருச்சு. ஓகே, 300 இதுல வந்துருச்சு. ஸோ பண்ணி எடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா நமக்கு எப்பவுமே ஓட்டோகேட்ல நமக்கு ஆல்ரெடி பிளான் இருக்கும். இருக்கிற பிளான் எலிவேஷனை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? 3D ஸ்கெட்ச்அப்ல இல்லைன்னா 3D மேக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதே தான் நம்ம எப்போ என்ன சொல்லுவோம்? ஓட்டோகேட்ல இருந்து பிளான் கொண்டு வரணும், நமக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லுவோம்.
சரி. கிளியர் இல்லாம நீங்க இதுல ஸ்கெட்சப்ல பண்ணணும்னா கூட பண்ணிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஓகே, சிம்பிளா பண்ணிக்கலாம். ஓகேவா, அது பெரிய பிரச்சனை கிடையாது. நம்ம ஆட்டோகேட்ல பண்ற மாதிரி நமக்கு ஸ்கெட்சப்குள்ள பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நமக்கு இங்க என்ன இருக்கு, நமக்கு ஆல்ரெடி நமக்கு இது இருக்கு, நம்ம கைட்லைன்ஸ் ஒரு நம்ம ரெஃபரன்ஸ் லைன் இருக்கு, ரைட்? கைட்லைன்ஸ் இருக்கு. கைட்லைன் வச்சு நமக்கு பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட இப்போ ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் இருந்துட்டானா சிம்பிளா நான் என்ன பண்ணுவேன், நார்மல் கைட்லைன் எடுத்து கிரியேட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இங்க எனக்கு ஒரு கைட்லைன் வரும், இது இந்த வேர்ல்டு எட்ஜ்னு நினைங்க. நான் என்ன பண்ணுவேன், இது எடுத்து இன்னொன்று எடுப்பேன், 20 சென்டிமீட்டர்ல இருக்கிறேன். அதுக்கப்புறம் ரூமோட இன்சைடு 300. அதுக்கப்புறம் திருப்பி நான் என்ன பண்ணேன், ரூம் போடுவேன் 20 சென்டி. ஓகே, அதே மாதிரி இங்கேயுமே கொடுப்பேன் 20 சென்டி. திருப்பி நான் இன்னும் எடுப்பேன், என்ன எடுப்பேன் 300. திருப்பி இங்கே எடுப்பேன் 20. ஓகே, இதே மாதிரி கைட்லைன் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணி அதுக்கு மேலே நம்ம கிரியேட் பண்ணுவோம். அவ்வளோதான். பென் ஆயிடுச்சு, சிம்பிளா ஒரு ரூம் ஆயிடுச்சு, ரைட்? நம்ம கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளா நமக்கு கைட்லைனை டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு பண்ணணும்னா பண்ணிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் நான் சொல்றேன், நமக்கு 3D Max நம்ம ஒட்டைக்கையில பண்ணி கொண்டு வந்துட்டேன்னா நமக்கு ரொம்ப சிம்பிள் மொத்தமா இருக்கும். நமக்கு அதுக்கு மேல நம்ம என்ன பண்ணா போதும், நம்ம ட்ரேசிங் பண்ணி விட்டா மட்டும் போதும். ஓகே, இதுல பண்ணணும்னா பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம், அதுல பிரச்சனை கிடையாது. அப்படி ஏதாவது ஹெல்ப் தேவைன்னா சொன்னா போதும், நான் அதை பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா, அந்த மாதிரி ஏதாவது இது இருந்துட்டானா சொல்லுங்க, நான் ஒரு வாட்டி பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு, நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ நம்ம இப்போ இதுல ஏதாவது வந்துட்டோம், நம்ம இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர்ல அப் டு 3 மீட்டர் வரைக்கும் வந்துட்டோம். அதுல இருக்கிற எல்லாமே நம்ம டிலீட் பண்ணிட்டோம். ஓகேவா, நீ நெக்ஸ்ட் என்னன்னா நமக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பண்ணி கொண்டு வைக்கணும். அதுக்கு முன்னாடி நமக்கு இதோட நம்ம ஸ்லாப் பண்ணி கொண்டு வைக்கணும், ரூஃப் ஸ்லாப், ஜிஎஃப்ல ரூஃப் ஸ்லாப். ஸோ இதுல பார்த்துட்டு பாருங்க, நமக்கு இதுக்குள்ளவே இருக்கு. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் எப்படி கிரியேட் பண்ண போறேன், நார்மல் ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போறேன். பாருங்க, ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன், கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பாருங்க, நமக்கு எங்கெங்க டிலீட் பண்ணணுமோ அங்கேயுமே என்ன பண்ணி கொடுங்க, ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணி கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இங்கே எனக்கு கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், அங்கேயுமே ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணிட்டு டிலீட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே எனக்கு வருது இல்லை, ஆக்சுவலாக இங்கே வந்து எனக்கு இல்லை, இங்கேயுமே இல்லை. ஸோ அங்கே என்ன பண்ணணும், ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். பாருங்க, ஒரு நிமிஷம், நமக்கு இதுக்கு லேயர் இருக்கு, ரைட்? நமக்கு டேக், ஓகே, அதுக்கு ஒரு லேயர் கிரியேட் பண்ணி லாக் பண்ணி வச்சுட்டேன்னா நமக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஏன்னா நம்ம ஆக்சுவலா வந்து செலக்ட் பண்ணும்போதே அதுவுமே சேர்த்து செலக்ட் ஆகும். அந்த ஏரியா நான் என்ன பண்ணிட்டேன், ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் என்னன்னா நமக்கு இங்க கொஞ்சம் ரிமூவ் பண்ணணும், இதே போட்டேன், டிலீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த ஏரியாவில் நமக்கு இந்த லென்த் தேவையில்லை, அதுவுமே டிலீட் பண்ணிட்டேன். இந்த ஏரியா எனக்கு தேவையில்லை, அதுவுமே டிலீட் பண்ணிட்டேன். பாருங்க, சிம்பிளா என்ன ஆயிடுச்சு, எனக்கு பிளாட்ஃபார்ம் கிரியேட் ஆயிடுச்சு. இதை நான் என்ன பண்ண போறேன், 10 சென்டி, எனக்கு என்ன ஆயிடுச்சு, ரூஃப் ஆயிடுச்சு. ஓகே, டேப்ல போறேன், டேக்ஸில் வந்துட்டேன். அதுக்குள்ள நான் என்ன கிரியேட் பண்ண போறேன், ஒரு புது டேக் கிரியேட் பண்ண போறேன், ரூஃப். இல்லைன்னா நமக்கு கொடுக்கலாம், ஸ்லாப்னு கொடுக்கலாம், ஜிஎஃப்எஸ்ன்னு கொடுக்கலாம், கிரவுண்ட் ஃப்ளோர் ஸ்லாப். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுங்க, நம்ம டேக்ல வந்துட்டு ஜிஎஃப்எஸ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது என்ன ஆயிடுச்சு, ஒரு லேயர்ல ஆயிடுச்சு. செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிருந்தீங்க, குரூப் பண்ணிடுங்க, நெட் குரூப். அதுக்கப்புறம் மூவ் டூல் எடுத்துட்டு கிளிக் பண்ணி என்ன பண்ண, எங்க கொண்டு போறேன், நமக்கு இங்க கொண்டு போய் வச்சுக்கலாம். பாருங்க, எனக்கு அங்க என்ன ஆயிடுச்சு, என்னோட ஸ்லாப் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா எனக்கு என்ன பண்ணணும், இதுக்கு மேல நம்மளோட வேர்ல்ட்ஸ் கிரியேட் பண்ணி கொண்டு வைக்கணும். அது மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வேர்ல்ட். சேம் நான் என்ன பண்ண போறேன், இங்க வந்து சூஸ் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம சேம் இப்போ நம்ம பண்ண மாதிரி எடுக்கலாம். நான் என்ன பண்ண போறேன், ரெக்டாங்கிள் எடுக்கிறேன். ரெக்டாங்கிள் எடுத்துட்டு ஃபுல்லா ரெக்டாங்கிள் கிரியேட் பண்றேன். இதுக்குமே ரெக்டாங்கிள் கொடுக்குறேன். இந்த ஏரியாலுமே நான் என்ன பண்ண போறேன், ரெக்டாங்கிள் கிரியேட் பண்றேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், நமக்கு செலக்ட் பண்ணிட்டு டிலீட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுமே டிலீட் பண்ணிட்டேன், இதுமே டிலீட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ என்ன பாருங்க, கரெக்டா வேர்ல்டுக்குள்ள வந்துச்சு. புஷ் டூல் எடுத்துட்டு என்ன பண்ண போறேன், 300 கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இங்கேயுமே நமக்கு என்ன வரும், நமக்கு முன்னாடி நம்ம மற்ற இதில் பண்ணி வச்சிருக்க மாதிரி இதுக்குள்ள நம்ம என்ன வந்து கொடுக்கணும், டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் கிரியேட் பண்ணணும், ரைட்? ஸோ நான் என்ன போகிறேன், நம்ம எக்ஸ்எஃப்ல வரேன். ஓகே, நம்ம முன்னாடி அதில் பண்ண சேம் மெத்தட்ல டீ எடுத்துட்டு எங்கே கிரியேட் பண்ணுறேன், இதில் கிரியேட் பண்ணுறேன். டீ எடுத்துட்டு நான் டைரக்ஷன் லாக் பண்ணி கிரியேட் பண்ணுறேன்.
ஐ திங்க் இந்த சைடு நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இல்ல ஓகே, ஆக்சுவலி நம்ம இங்க 3 தான் கொடுத்துருக்கு, இங்க வந்து ஆக்சுவலா 4 வருது. ஸோ அதை நான் இங்கே இருந்து எடுக்கல, நமக்கு அங்கே போயிட்டு இதில் ரெஃபரன்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஏரியாவில். ஸோ இந்த ஏரியா ஆல்ரெடி நம்ம என்ன போட்டு வச்சிருக்கோம், இதில் போட்டு வச்சிருக்கோம், அதுவும் ஓகே. ஸோ இங்கே வந்து எனக்கு என்ன பண்ணணும், இந்த ஒரு சைடு மட்டும் எனக்கு கிரியேட் பண்ணணும். சேம் டேப் எடுத்துட்டேன். இங்கேருந்து என்ன பண்ணுங்க, நம்ம நார்மல் டேப் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிடுங்க. இந்த ரெஃபரன்ஸ் கொடுத்தாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி பண்ண மாதிரி நமக்கு எவ்வளோ வேணும், நம்மளோட இதோட ஹைட் வந்து 210, ரைட்? 210 கொடுத்தாச்சு. இங்கேருந்து நான் எவ்வளோ கொடுக்குறேன், 0.14. ஓகே, 0.14, தட் மீன்ஸ் 140 cm. ஓகே, அது என்ன கிரியேட் பண்ணுங்க, ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணுங்க. ஓகே, புஷ் டூல் எடுத்துட்டேன். நமக்கு நார்மலாக இதில் வரலாம், நார்மல் வியூவில் வரலாம். புஷ் டூல் எடுத்துட்டு 20 cm செலக்ட் பண்ணிவிட்டு டிலீட் பண்ணிடுறேன். கிளாஸ் ஸோ என்ன ஆயிடுச்சு, அதுவுமே ஆயிடுச்சு. இதுவுமே டிலீட் பண்ணுறேன், இந்த ரெஃபரன்ஸும் டிலீட் பண்ணியாச்சு. இது மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிடுங்க, பிளாக் பண்ணிடுங்க, சாரி குரூப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம், சேமாக மூவ் பண்ணி விட்டுருங்க. பாருங்க. ஓகே, கிளியர்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன, எனக்கு என்ன பண்ணணும், இந்த இடத்துல விண்டோஸ் பண்ணணும், இந்த இடத்துல எனக்கு விண்டோஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த அவுட் சைடில் இருந்து நான் ரெஃபரன்ஸ் லைன் எடுக்க போகிறேன். தட் மீன்ஸ் நம்ம டேப் யூஸ் பண்ணி ரெஃபரன்ஸ் லைன் எடுக்கிறேன். ஓகே, ஸோ இங்கேருந்து எடுத்துட்டு இங்கே வைக்கிறேன். அதே மாதிரி எடுத்து இங்கே வச்சு கொடுக்குறேன், இது இங்கே வைக்கிறேன், இது இங்கே வைக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் நமக்கு என்ன ஆச்சு, அதே லொக்கேஷனில் இங்கே வந்துடுச்சு. நீ என்ன பண்ணணும், நமக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட 0011, அங்கேருந்து கொடுக்குறேன் 210. அதுக்கப்புறம் இங்கேருந்து நான் கீழே எடுக்கிறேன் 150. ஓகே, ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சு, வந்துடுச்சு. இது எனக்கு என்ன பண்ணணும், இங்கேருந்து இதே மாதிரி ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும், இங்கேருந்து எனக்கு கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா என்ன, இப்போ இது குரூப் பண்ணி வச்சிருக்கேன், அவுட் சைடில் இருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், குரூப்புக்குள்ளே போகணும். இதை டபுள் கிளிக் பண்ணி குரூப்புக்குள்ளே வரணும். பாருங்கள், இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இங்கே இருக்குது. ரெக்டாங்கிள் எடுக்கணும், இதில் இருந்து இது வரைக்கும் லைன் ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணணும், இங்கேருந்து கிரியேட் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஏரியா. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்டான பாருங்க, இங்கே அடிஷனல் ரெக்டாங்கிள்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு. புஷ் டூல் எடுங்க, டபுள் கிளிக் பண்ணுறோம். ஏன்னா நான் ஆல்ரெடி அப்புறம் அங்கே நான் என்ன கொடுத்தேன், 20 cm கொடுத்துட்டேன். ஓகே, பென் ஆயிடுச்சு, அதுலமே வந்து ஸ்பேஸ் ஆயிடுச்சு பாருங்க. ஓகே, என்ன பண்ணிக்கலாம், எதுவுமே டிலீட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே வந்து நான் முன்னாடி சொன்னேன், எனக்கு என்ன வேணும், இங்கே 1 மீட்டர் வேணும், கீழே 1 மீட்டர் வேணும். ஓகேவா? ஸோ டேப் எடுத்துட்டேன், இங்கேருந்து எங்கே கொடுக்குறேன், இங்கே 1 மீட்டர் கொடுக்குறேன். அதே மாதிரி இங்கேருந்து இங்கே 1 மீட்டர் கொடுக்குறேன். 100 and 100. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதுலேயுமே போய் நம்ம என்ன கிரியேட் பண்ணணும், ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணுறேன். அதே மாதிரி இதுக்குள்ளே வந்து ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணணும், இங்கேருந்து ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணணும், இதுலேயுமே ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணணும். பாருங்க, இங்கே என்ன ஆயிடுச்சு, செப்பரேட் ஆயிடுச்சு. புஷ் டூல் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இது டபுள் கிளிக்கு, இது டபுள் கிளிக்கு. ஸோ இதை நாலுமே பிடிச்சி என்ன பண்ணுங்க, டிலீட் பண்ணிடுங்க. இது வந்து ரூஃப் லெவல்ல இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர். இது வந்து ரூஃப் லெவல்ல வருது. இல்ல ஆக்சுவலி எனக்கு ரூஃப் இல்ல, ஆக்சுவலி அது வந்து சிங்கிள். இது சிங்கிள், இதுல எனக்கு பகுதி மேல வரணும், பகுதி கீழே வரணும். ஓகே, இதுல பாருங்க என்ன ஆயிடுச்சு, இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல பகுதி கீழே வந்துச்சு. இதுதான் என்னோட ஸ்லாப்ல பகுதி கீழே வந்துச்சு, பகுதி மேல போயிடுச்சு. இதே மாதிரி வரணும். ஓகே, ஸோ திருப்பி எடுத்துட்டேன். நம்ம இப்போ இங்கே பண்ண அதே மெத்தடில் என்ன வரணும், நெக்ஸ்ட் ஸ்லாப்ல வர்றேன். ஸ்லாப்லயுமே நமக்கு என்ன இருக்கு, சேம் இருக்கு. இங்கேயுமே போடணும், அதே மாதிரி இங்கேயும் போடணும், இங்கேயுமே போடணும். அதே மாதிரி நமக்கு இங்கே வரணும், இங்கேயுமே வரணும். ஓகே, அதுக்கப்புறம் புஷ் டூல் எடுங்க. இது கொடுத்தாச்சு, இது கொடுத்தாச்சு, இது கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இது கொடுத்தாச்சு, உள்ள போயிடுச்சு. இனி நெக்ஸ்ட் என்ன, நம்ம என்ன வரணும், மேலே வரணும். ஓகே, இப்போ நமக்கு வந்து குரூப்ஸ் வந்து இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு குரூப், அப்புறம் கிரவுண்ட் ஸ்லாப் தனியா குரூப். ஆமா, இல்லைன்னா என்ன ஆயிடும், அது மெர்ஜ் ஆயிடும். நம்ம அதை இப்படி குரூப் பண்ணலைன்னா என்ன ஆயிடும், எல்லாமே சேர்த்து மெர்ஜ் ஆயிடும். அதான் பிரச்சனை. அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுமே ஸ்கெட்சப்புக்குள்ள குரூப் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணோம், கிரியேட் பண்ணுவோம். இல்லைன்னா எல்லா ஆப்ஜெக்ட்டுமே சேர்ந்து மெர்ஜ் ஆயிடும்.
மெர்ஜ் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு செலக்ட் பண்றதுக்கு எடிட் பண்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஓகே சரி. ஓகே, இங்க ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணிட்டோம், இங்கேயும் கிரியேட் பண்ணிட்டோம், இதுவும் கிரியேட் பண்ணியாச்சு, இதுவும் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, புஷ் டூல் எடுங்க, டபுள் கிளிக் பண்ணுங்க. நமக்கு என்ன ஆயிடுச்சு, அங்கேயுமே அது வந்துருச்சு. ஓகேவா? ஆக்சுவலி இதுக்குள்ள இருக்கு. ஸோ இங்க வந்து நான் என்ன பண்ண போறேன், அது டிலீட் பண்ணுறேன். ஸோ நமக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் வைக்க வேண்டிய ஸ்பேசஸ் எல்லாமே கிரியேட் ஆயிடுச்சு சிம்பிளா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா பாருங்க, ஆக்சுவலா எனக்கு வந்து இந்த ரூஃப் வந்து 2 ஹைட்ல இருக்கும். இது வந்து டிஃப்ரெண்ட் ஹைட், இது வந்து டிஃப்ரெண்ட் ஹைட். ஓகே, இந்த ஹைட்டை விட ஒரு 60 சென்டிமீட்டர் ஹைட் இதுக்கு அதிகமா இருக்கும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து ஒரு லைன் கிரியேட் பண்றேன் இங்க இருந்து. ஓகே, அதுக்கப்புறம் புஷ் டூல் எடுத்து நான் என்ன பண்ண போறேன், இது வந்து ஹைட் கொடுக்குறேன் 60 சென்டிமீட்டர். என்ன ஆயிடுச்சு, அது வந்து டிஃப்ரெண்ட் ஹைட், இது வந்து டிஃப்ரெண்ட் ஹைட். ஓகேவா? இப்போ எல்லாமே என்ன ஆயிடுச்சு, டிஃப்ரெண்ட் ஹைட்ஸ்ல வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா நமக்கு என்ன பண்ணணும், நமக்கு பேரபெட் வால் கொடுக்கணும். ரைட், இது வந்து நம்மளோட பேரபெட் வால். நமக்கு என்ன பண்ணணும், பேரபெட் வால் கொடுக்கணும். ஸோ பேரபெட் வால்ல வந்துட்டு பேரபெட் வால் நமக்கே தெரியும், 10 சென்டி தான் நம்ம என்ன கொடுப்போம், பேரபெட் வால் கொடுப்போம். ரைட், ஸோ ஆஃப்செட் எடுக்கிறேன். நமக்கு இது இங்க என்ன இருக்கு, ஆஃப்செட் டூல் இருக்கு. ரைட், ஆஃப்செட் டூல் எடுத்துட்டு இந்த ஃபேஸ் சூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், கிளிக் பண்ணி கொடுக்குறேன் 10 சென்டி. ஓகே, 10 சென்டி பாருங்க, மொத்தமா என்ன ஆயிடுச்சு, 10 சென்டில அது எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ஸோ எனக்கு பேரபெட் வால் இது வர போகுது, இது வர மட்டும் போகுது. ஸோ ஒரு லைன் இங்கே கிரியேட் பண்ணி கட் பண்றேங்க. ஓகே, எனக்கு உள்ள போக தேவையில்லை, அது வரைக்கும் போகுது. அதே மாதிரி இங்க வந்துட்டேன்னா நமக்கு எங்க வர போகுது, இது வர போகுது. ரைட், ஸோ அங்கேயுமே என்ன பண்ண போற, ஒரு லைன் எடுத்து கிரியேட் பண்றேன். ஸோ இது வரைக்கும் மட்டும் எனக்கு பேரபெட் வால். புஷ் டூல் எடுத்துடுங்க, இதை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுக்குறேன். தட் மீன்ஸ் புஷ் கொடுக்குறேன். எவ்வளவு கொடுக்குறேன், 90 சென்டி கொடுக்குறேன். பாருங்க, ஓகே, 90 சென்டி நான் என்ன கொடுத்தேன், பேரபெட் வால்ல புஷ் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இனி என்னன்னா எனக்கு இங்க ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன்ஸ் வேணும். இதுல ப்ரொஜெக்ஷன் வேணும்னா ப்ரொஜெக்ஷன் கொடுக்கலாம். இல்லைன்னா நமக்கு ஏதாவது ஒரு ப்ரொஃபைல் இருந்துட்டானா, ப்ரொஃபைல் தெரியல, நம்ம அந்த எட்ஜஸ்ல கொடுக்குற டிசைன் தான் நம்ம ப்ரொஃபைல் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஏதாவது டிசைன் வேணும்னா நமக்கு என்ன பண்ணிக்கலாம், அந்த டிசைன் நமக்கு கொடுக்கலாம். ஆமா, நம்ம அந்த டிசைன் ஷேப்ஸ் கொடுக்குற மாதிரி. ஸோ அதுக்கு நமக்கு வரலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா என்ன பண்ண போறேன், எனக்கு இங்கு கொஞ்சம் கட்டிங்ஸ் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இங்க பாருங்க, இதுல நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு சின்ன கட்டிங் கொடுத்தாங்க, நான் இது கொடுத்துருக்கேன், லூவர் கொடுத்துருக்கேன். ரைட், ஸோ இதே மாதிரி எனக்கு என்ன வேணும், ஒரு சின்ன கட்டிங் வேணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போறேன், இங்க ஒரு சின்ன கட்டிங் கொடுக்க போறேன். ஓகே, ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், இதுக்குள்ள வரேன், இதோட சென்டர் லைன் எடுங்க. ஓகே, சென்டர் லைன்ல இருந்து நான் இப்போ ஒரு 90 கொடுக்குறேன். ஓகே, சென்டர் லைன்ல இருந்து 90 கொடுத்துட்டேன். இதோட ஹைட் நமக்கு இப்போ எவ்வளவு இருக்கு, ஆக்சுவலா வந்து டோட்டல் வந்து 1 மீட்டர் இருக்கு நமக்கு இதோட ஹைட். ரைட், 10 சென்டி நம்ம திக்னஸ் இருக்கு, 90 நமக்கு டோட்டல் பேரபெட் வால் ஹைட் இருக்கு, டோட்டல் 1 மீட்டர். 1 மீட்டர்ல எனக்கு எவ்வளவு வேணும், 60 சென்டி ஓப்பனிங் வேணும். 60 by 90க்கு ஓப்பனிங் வேணும். ஓகே, ஸோ பாக்கி 20 இங்க போகும், 20 கீழே போகும். ஸோ நான் என்ன கொடுக்குறேன், நம்ம இதுக்குள்ளே வந்துட்டு மூவ் டூல் எடுக்கிறேன். மூவ் டூல் இதை காப்பி பண்ணி மேலே விடுறேன் 80 சென்டி. அதே மாதிரி திருப்பி இதை காப்பி பண்ணி நான் கீழே விடுறேன், எவ்வளோ வேணும் நமக்கு, 30 சென்டி. ஓகே, இதை சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, டிலீட் பண்ணிடுங்க. இங்கே இருந்து ஒரு லைன் எடுத்து இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இதை இப்போ பார்த்துட்டு என்ன ஆயிடுச்சு, நமக்கு பாக்ஸாக வந்துடுச்சு. ரைட், ஸோ அதை நான் இங்கே க்ளோஸ் பண்ணுறேன். பாருங்க, க்ளோஸ் பண்ணிட்டு நமக்கு என்ன பண்ணிக்கலாம், அதை சூஸ் பண்ணிட்டு டிலீட் பண்ணிடலாங்க. பாருங்க, ரைட், அது ஓப்பன் ஆயிடுச்சு. இனி நான் முன்னாடி சொன்ன எனக்கு என்ன வேணும், இது ஆக்சுவலாக வந்து இங்கே இப்போ நான் 90 கொடுத்துட்டு எனக்கு இங்கேயுமே எவ்வளோ வேணும், 90 வேணும். ஸோ இதே சூஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், புஷ் பண்ணுறேன். இங்கேருந்து எவ்வளோ புஷ் பண்ணுறேன், ஆல்ரெடி அங்கே 10 இருக்குது, பாலன் மீதி 80 நான் அங்கே புஷ் பண்ணுறேன். ஓகே, பாருங்க, ஓப்பனிங் ஆயிடுச்சு, சிம்பிளாக ஓப்பனிங் ஆயிடுச்சு. ஓகே, இன்னும் முன்னாடி சொன்னது எனக்கு என்ன வேணும், இங்கே வந்து border வேணும், சின்ன border வேணும். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறேன், இந்த லைன்ஸ் நான் சூஸ் பண்ணுறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக லைன் சூஸ் பண்ணிக்கலாம்.
ஃபர்ஸ்ட் இந்த லைன் சூஸ் பண்ணுறேன். மூவ் டூல் எடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன், ஒரு கோப்பி எடுக்கிறேங்க. மேலே கோப்பி எடுக்கிற ஒரு 3 சென்ட் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த லைன் சூஸ் பண்ணிட்டு அதுக்கும் கொடுக்குற ஒரு 3 சென்ட் கொடுக்குறேன். அதே மாதிரி இதுவுமே சூஸ் பண்ணிட்டு என்ன கொடுக்க போகிறேன், ஒரு 3 சென்ட் கொடுக்க போகிறேன். ஓகே, இப்படி வேணும்னாலும் கொடுக்கலாம். இல்லைன்னா நமக்கு கிட்ட இன்னொரு மெத்தட் இருக்கு. இப்படி பண்ணிட்டா நம்ம என்ன பண்ணணும், இது வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டா நமக்கு என்ன வரும், இது தனி தான் வரும். இது இல்லாமல் நமக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, அந்த ஆப்ஷனும் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இதை நான் என்ன பண்ணுவேன், புஷ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் கண்ட்ரோல் பண்ணி புஷ் பண்ணுவோம், காப்பி புஷ் பண்ணுவேன் பாருங்க. ஸோ எனக்கு என்ன வரும், அந்த சைடில் ஒரு அடிஷனல் ஃபேஸ் வரும் பாருங்க. ரைட், ஒரு அடிஷனல் ஃபேஸ் வந்துருக்கு. ஓகேவா? இதே மாதிரி நமக்கு என்ன பண்ணிக்கலாம், ஆமா காப்பி. தட் மீன்ஸ் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா, ஜஸ்ட் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு பாருங்க புஷ்ல ஒரு பிளஸ் சின்னம் வரும் இதுல பாருங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்க பண்ணிட்டேன்னா அது காப்பி புஷ்ஷாக வரும். அங்கேயுமே 3 மீட்டர் 0.3 கொடுத்துட்டேன். இங்க பண்ணும்போது இதுக்கு நான் 3 கொடுத்துட்டேன். அதே மாதிரி இதை பண்ணும்போது இங்கேயுமே நான் என்ன கொடுக்குறேன், 3 கொடுக்குறேன் பாருங்க. மொத்தமா 3 என்ன ஆயிடுச்சு, புஷ் ஆயிடுச்சு. இன்னும் நான் என்ன பண்ணுவேன், சிம்பிளா இதுல வந்து இதை வந்து டிலீட் பண்ணுவேன், எனக்கு இது தேவையில்லை. ஓகே, ஆமா ஃப்ரேம் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி வரணும் அவுட் சைட்ல. திருப்பி நான் என்ன பண்ண போறேன், இதை புஷ் பண்ண போறேன். புஷ் எவ்வளவு கொடுக்குறேன், நான் வந்து எனக்கு வந்து டோட்டலா ஒரு 2 சென்ட் போதும். ஓகே, அதே மாதிரி இங்கேயுமே வந்துட்டேன்னா இங்கேயுமே லைன் இருக்கும், அதே மாதிரி ரிமூவ் பண்றேன் லைன் மட்டும். ஓகேவா? அதுக்கப்புறம் இதுவுமே புஷ் டூல் எடுத்துட்டு என்ன கொடுக்குறேன், 2 சென்ட் கொடுக்குறேன் பாருங்க. என்ன ஆயிடுச்சு, டோட்டலா ஒரு போர்டர் மாதிரி எனக்கு வந்துருக்கு பாருங்க. ஸோ இதுக்குள்ளாமே இதே மாதிரி லைன்ஸ் இருக்கும். லைன்ஸ் மூவ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு மெட்டீரியல் பண்ணும்போது சிம்பிளா பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்க இங்கேயுமே லைன்ஸ் இருக்கு, அதே மாதிரி இங்கேயுமே ஒரு லைன் இருக்கு, இங்கேயுமே ஒரு லைன் இருக்கு. ஓகே, இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே ஒரு லைன் இருக்கு. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், அதில் வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் சின்ன ப்ரொஜெக்ஷன் கிரியேட் பண்ணி போட்டுட்டேன். இனி நமக்கு என்னன்னா, இப்போ இங்கே போடணும்னா கூட நமக்கு என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளாக போட்டுடலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் ஃபர்ஸ்ட் புஷ் பண்ணி கீழே வைக்கிறேன், ஒரு 3 சென்ட் கீழே வைக்கிறேன். அதுக்கப்புறம் புஷ் டூல் எடுத்துட்டு ஜஸ்ட் புஷ் பண்ணுறேன், ஒரு 4 சென்ட் கொடுக்குறேன். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், இங்கே வந்து இதுவுமே புஷ் பண்ணிக்கலாம், ஒரு 3 சென்ட் கொடுக்குறேன். அதே மாதிரி இதுவும் கொடுத்துட்டேன். அதே நமக்கு என்ன பண்ணிக்கலாம், மொத்தமா கொடுத்துடலாம் பாருங்க. டபுள் கிளிக் பண்ணிட்டேன்னா அது வந்துட்டே இருக்கு பாருங்க. ஓகே, இப்போ அதுவுமே என்ன ஆயிடுச்சு, தனியாக புஷ் ஆயிடுச்சு. ஓகேவா? சரி, என்ன பண்ணிட்டோம், அந்த ஒரு ஏரியா கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு நமக்கு என்ன பண்ணணும், நமக்கு இங்க வந்து நம்மளோட அந்த லூவர் கிரியேட் பண்ணணும். ஓகே, இது ஆக்சுவலா வந்து பாக்ஸ். ஸோ சாரி, குரூப்ல இருக்கு, குரூப் ஓகே எடுத்துட்டேன். நான் இங்க வந்து ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ண போறேன். இந்த ஃபேஸ் ரெக்டாங்கிள் கிரியேட் பண்றேன். ரெக்டாங்கிள் கொடுக்குறேன், ஒரு 2,2 கொடுக்குறேன். ஓகே, சின்னதாயிடுச்சு. ஓகே, ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு நான் கொடுக்குறேன் 3,3 3/3 விட ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ என்னோட ரெஃபரன்ஸுக்காக நான் என்ன பண்ண போறேன், இங்க ஒரு ரெஃபரன்ஸ் லைன் கிரியேட் பண்ணி வைக்கிறேன், சென்டர் லைன் ரெஃபரன்ஸுக்காக. ஓகே, ஸோ நமக்கு என்ன பண்ணிக்கிறது, சிம்பிளா நமக்கு சென்டர் பாயிண்ட்ல கொண்டு வந்து வைக்கலாம். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம், இது ஆக்சுவலா அப்புறம் நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், அதை டிலீட் பண்ணிடுவோம். ஓகே, ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ் நம்ம இது ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு வரும்போது நமக்கு என்ன வேணும், ரெஃபரன்ஸ் வேணும், அது அவ்வளோ, அதுக்காக மட்டும். ஓகே, அதே மாதிரி இங்கேயுமே நமக்கு என்ன பண்ணிக்கலாம், ஒரு ரெஃபரன்ஸ் வேணும்னா போடலாம். இப்போ இது எனக்குமே சென்டர்ல இருக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போறேன், ரெஃபரன்ஸ் போடுறேன். ஓகே, நான் என்ன பண்ண போறேன், இதோட சென்டர்ல பிடிச்சிட்டு மூவ் பண்றேன். மூவ் எடுத்துட்டேன். அதில் வச்சாச்சு. இதை கொஞ்சம் டிலீட் பண்ணிடுறேன், நமக்கு இது தேவையில்லை. ஜஸ்ட் ரெஃபரன்ஸுக்காக எடுத்துட்டோம். ரெஃபரன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இது டிலீட் பண்ணிடுவோம், நமக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்டை கொஞ்சம் கீழே கொண்டு வைக்கிறேன், நமக்கு அது கீழே வேணும். ஓகேவா? என்ன பண்ண போறேன், லூவர் கிரியேட் பண்ணுறதுக்காக தான்
ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணிக்கலாம், அதை மூவ் பண்ணிக்கலாம் பாருங்க, இது வரைக்கும் சென்டர் வரைக்கும். ஓகே, நம்ம இப்போ இது எவ்வளோ எடுத்துட்டோம், 3 தான் எடுத்திருக்கோம், ரைட், 3/3 எடுத்திருக்கோம். அதனால நான் இது கொஞ்சம் செலக்ட் பண்ணி எங்கே போடுறேன், கொஞ்சம் பின்னாடி போடுறேன். ஏன்னா எனக்கு என்ன வேணும், அது நெக்ஸ்ட் இங்கே சைடில் போடுறதுக்காக கொஞ்சம் வேணும். ஸோ 1.5 போட்டுட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு மூவ் பண்ணுறேன், புஷ் பண்ணுறேன். தட் மீன்ஸ் காப்பி புஷ் பண்ணுறேன். ஸோ எனக்கு என்ன வரும், இந்த சைட்லாமே ஒரு ஃபேஸ் வரும் பாருங்க. ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளாக அதை பிடிச்சிட்டு எனக்கு இது வரைக்கும் மூவ் பண்ணிக்கலாம் பாருங்க, சிம்பிளா. ஆமாம், எனக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு, சிம்பிளாக இந்த சைடில் மாதிரி புஷ் ஆகி காப்பியாக வந்துடுச்சு. பாருங்க. ஓகே, இது என்ன பண்ணிக்கலாம், இதை ட்ரிபிள் கிளிக் பண்ணிட்டேன்னா மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டு மூவ் டூல் எடுங்க, கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணுங்க, இதை வச்சு இங்கே கொண்டு வந்துடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் கொடுக்குறேன் டிவைடட் பை 3. ஸோ ஈக்குவல் அது வந்துடும். ஓகே, ஸோ இது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டு ஓகே மேக் குரூப் கொடுக்குறேன். ஸோ அது எல்லாமே சிங்கிள் குரூப் ஆகிடும். ஓகேவா, ஸோ அந்த ஏரியா என்ன ஆக்கிட்டேன், கிளியர் ஆக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன, எனக்கு எங்கே வரணும், இங்கே வரணும். என்னோட என்ன கிரியேட் பண்ணணும், என்னோட நம்ம என்ன சொல்கிறது, சிட் அவுட் வந்து கிளியர் பண்ணணும். ஓகே, ஸோ சிட் அவுட் கிரியேட் பண்ண போகிறேன். சிட் அவுட் நீங்கள் ஃபஸ்ட்டு காமிக்கிறேன் எப்படின்னு பாருங்கள். இதை நமக்கு ஆக்சுவலாக கிரியேட் பண்ண போகிற சிட் அவுட். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் பாருங்கள், பாட்டமில் ஒரு பாக்ஸ் ஷேப் இருக்குது, அங்கே ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நமக்கு என்ன பண்ணணும், இதை பாட்டம் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 40 கொடுத்துட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், டாப்பு பிடிச்சிட்டு இது வரைக்கும் வரணும் நமக்கு. இதுதான் நம்மளோட பாட்டம் ஹைட்டு. ஓகே, அங்கேருந்து ஒரு 10 சென்டி எடுக்கிறேன் ஸ்லாப் திக்னஸ்ஸு. ஓகே, அதுக்கப்புறம் இந்த சைடு என்ன பண்ணணும், கொண்டு வந்து இங்கே வைக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இதை நான் ரிமூவ் பண்ணுறேன், இங்கே வந்து இது எனக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் இந்த ஃபேஸை வந்து எனக்கு எங்கே எட்ஜ் வரைக்கும் வரணும், இந்த எட்ஜ் வரைக்கும் வரணும். ஓகே, அதுக்கப்புறம் இது எனக்கு கொஞ்சம் ஹைட்டாக வேணும். ஸோ ஹைட் எடுத்துகிட்டு ஒரு 30 சென்டி ஹைட் கொடுத்துட்டேன். ஓகே, அதுவும் இல்லாமல் எனக்கு என்ன வரணும், இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் வரணும், இங்கே இன்னும் ஒரு சின்ன ஒரு இது வரணும், ஒரு ஸ்டெப்பு மாதிரி. ஸோ அதை எடுத்துகிட்டு ஒரு 10 சென்டி கொடுக்குறேன். இதை எடுத்து ஒரு 10 சென்டி ஆகிடும் பாருங்கள். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், சிம்பிளாக அந்த இது கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, சிம்பிளாக நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த ஃபேஸை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ரைட், இனி நமக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இதை குரூப் பண்ணணும். மொத்தமாக சூஸ் பண்ணிட்டு குரூப் பண்ணிடுவோம். இனி நமக்கு என்ன பண்ணணும், நம்ம முன்னாடி மேலே போட்ட மாதிரி இங்கே லூவர் போடணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், லூவர் கிரியேட் பண்ணுறேன். ரெக்டாங்கிள் எடுத்தாச்சு. நமக்கு இங்கே ஒரு ஆக்சுவலாக ஒரு நம்ம முன்னாடி பண்ண மாதிரி ஒரு சென்டர் பாயிண்ட் வரும். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட்டு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு கொடுக்குறேன் 4,4 4/4 ரெக்டாங்கிள் போட்டேன். லைன் டூல் எடுங்க, ஒரு லைன் வேறு சின்ன எடுங்க, அதோட சென்டர் பாயிண்ட் எடுங்க. அதுக்கப்புறம் இந்த ரெக்டாங்கிள் எடுத்துட்டு இதோட சென்டர் எடுத்து இங்கே வாங்க. டிலீட் பண்ணிட்டேன், டிலீட் பண்ணிட்டேன். புஷ் டூல் எடுத்து நமக்கு என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளாக இந்த ஆப்ஜெக்டை இது வரைக்கும் புஷ் பண்ணிக்கலாம் ரெஃபரன்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் இதை டபுள் கிளிக் பண்ணுங்க. நமக்கு என்ன பண்ணிக்கலாம், டபுள் கிளிக் பண்ணிட்டு ட்ரிபிள் கிளிக் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, மூவ் டூல், காப்பி. காப்பி நமக்கு என்ன எவ்வளோ கொடுக்கலாம், நமக்கு இது வரைக்கும் கொடுத்துட்டு டிவைடட் பை 3 பாருங்க. கிளியர். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இது மொத்தமாக சூஸ் பண்ணணும். ரைட் பட்டன் கிளிக் பண்ணி மேக் குரூப், இது குரூப் ஆகிடுச்சு. ஓகே, அதே மாதிரி எனக்கு என்ன வரணும், இங்கே சின்ன லூவர் வரணும். ஸோ அதுக்காக ரெக்டாங்கிள் எடுத்துட்டேன். இதுமாதிரி கொடுக்குறேன் லூவர் 2/2 2,2 கொடுத்துட்டு ஒரு சின்ன லூவர் ஸ்மால் சைஸு இது வரைக்கும் கிரியேட் பண்ணுறேன். அதே காப்பி எடுத்து என்ன பண்ணணும், என்னோட இருந்து மூவ் பண்ணி எட்ஜில் வைங்க.
அது நான் திருப்பி காப்பி எடுக்கிறேன். எனக்கு இது வரைக்கும் போதும். டிவைடட் பை 3. ஓகே, அது மொத்தமாக சூஸ் பண்ணணும். ரைட் பட்டன் கிளிக் பண்ணி மேப். ஓகே, கிளியர்? கிளியர். ஓகே, ஸோ இங்கே இனி என்னென்னா நமக்கு என்ன பண்ணணும்னா ஸ்டெப்பு கிரியேட் பண்ணணும். ஸ்டெப் வந்து ஆக்சுவலி வந்து நமக்கு ரொம்ப ஈஸி. ஓகே, ஸ்டெப் வந்து நம்ம தேவை இருந்துட்டு நமக்கு இதிலே பண்ணிடலாம் ஸ்டெப்பை. ஸோ இந்த லைன் நான் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணுறேன். 15 into 2. ஸோ ரெண்டு இது வந்துருச்சு. நீ எனக்கு என்ன பண்ணிக்கலாம், நம்ம நார்மல் இது எடுத்துகிட்டு 60 கொடுக்குறேன், இது எடுத்துகிட்டு எவ்வளோ கொடுக்குறேன், 80 கொடுக்குறேன். பாருங்க நமக்கு என்ன ஆச்சு, நார்மல் ஸ்டெப் வந்துருச்சு. கிளியர்? ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இன்னைக்கு பண்ணி பார்ப்பீங்களா? பண்ணி பார்க்குறேன். இது வரைக்கும் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஓட்டோகேட்ல ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்துட்டானா அந்த ஓட்டோகேட் ஃபைல் எனக்கு அனுப்பிடுங்க, நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா என்னோட சஜஷன் என்னன்னா நீங்க ஓட்டோகேட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அப்பதான் உங்களுக்கு ஒர்க் ஈஸியா இருக்கும். இல்லைன்னா நீங்க ஓட்டோகேட்லயுமே ட்ராயிங்ஸ் பண்ணணும், அதே மாதிரி அதே ட்ராயிங்ஸ் நீங்க ஸ்கெட்சப்லயுமே 2D பண்ணணும். ரைட், அது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகே, அதனால ஏதாவது இஷ்யூ இருந்துட்டாலும் நீங்க என்ன பண்ணிடுங்க, எனக்கு அந்த ஓட்டோகேட் ஃபைல் அனுப்புங்க, நான் பார்க்குறேன். ஓகே, ஏதாவது பண்ண முடியும்னா நான் பண்ணி கொடுக்குறேன். ஓகே ஓகே ஓகே, இது செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே, பண்ணி பார்க்குறேன்.